என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன். இது ஒரு ட்ரஸ்டாக ஃபார்ம் பண்ணி யூசர் சொல்லிக் கொடுக்குறதாகவும் தூரம் பார்த்துட்டு இருக்கிற விளையாட்டு சொல்லிட்டுருக்கோம். நான் படிக்க போகிற பாடம் சந்தர் நாடிகள் ஒரு பாடம். முழுக்க என்னோட ஆய்வுலேருந்து வந்த கருத்துக்களை மட்டும் கிளாஸாக பண்ண போகிறோம். இந்த 2 நாளுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி என்னை பொறுத்தவரை. முதல் நாள் படிக்கிற ஒரு பாடம் மட்டும்தான் பாடங்கள். இந்த நாள் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். நாளைக்கு என்னன்னா இந்த படித்த பாடத்தை எப்படிலாம் அப்ளை பண்ண போகிறோம். நல்ல ஸ்டூடெண்ட்டு இன்னைக்கு ஒரு நாள் போதுமானது. இந்த ஒரு நாளே போதுமானது. இது நீங்கள் எவ்வளோ வரைக்கும் டெப்த்தாக இன்டெப்த்தாக படிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட அனுபவம் ஆய்வு பொறுத்தான் நிறைய சேமிக்கும். ஒரு ரூல் நிறைய ரூல் இருக்கும். இந்த சுந்தர நாடிங்கிறதுல ரூல் ரொம்ப கம்மி. ஏன் சந்தர நாடின்னு பேர் வந்தது அப்படின்னா முழுக்க கோச்சார சந்திரனை பயன்படுத்தி தான் இந்த சப்ஜெக்டே நடக்க போகுது. கோச்சார சந்திரனை எப்படி பயன்படுத்த போகிறோம், பிறந்த கால ஜாதகத்தோட கோச்சார சந்திரனுக்கு என்னென்ன தொடர்புகள் இருந்தால் என்னென்ன பிரச்சனை மைனஸ் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஜோதிடம் பார்க்கறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சப்ஜெக்டை வச்சு சொல்றது ஒரு மந்திர சக்தியான விஷயத்த நம்ம கண்டிப்பாக அடைஞ்சுக்கோங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா முழு நேர ஜோதிட தொழிலாக பண்ணிட்டு இருக்கு. முழு நேரம்னா 24 மணி ஜோதிடத்துக்கு வேற யோசனையே இல்லை. இதை அப்ளை பண்ணி என்னென்னலாம் பிளஸ் என்னென்னலாம் மைனஸ் சொல்லி நான் ஒரு பிரிவு கொண்டு வருவேன். அந்த பிரிவோட அடிப்படையில் தான் அவங்க வகுப்பை பண்ண போகிறோம். இந்த சந்திரநாடி படிக்கிறது பெரிய அடிப்படையில் எதுவும் தெரிய வேண்டியதில்லை. மிக குறைந்தபட்ச அடிப்படையே போதும். ஆனா போதுங்கிறத நிறுத்திடக்கூடாது. அடிப்படை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து நிறைய வெளிப்படுத்திட்டே இருக்கும். வர கிளைண்டுடைய பிரச்சனையே நுனியில ஆழத்துல அடியாளத்துல போய் சொல்ல முடியும். நுனிக்கு சொல்லணும்னா உங்களுக்கு பேசிக்கா கிரகத்துடைய பேரு பார்வை தெரிஞ்சா போதும். அது கிரகம் செய்யற வேலை, அது நின்ற வேலை அப்படின்னு போயிட்டே இருந்தோம்னா நல்ல டெப்தா சொல்ல முடியும். எவ்வளவு படிக்கிறோமோ அடிப்படை சொல்றதுன்னு அடிப்படை. எவ்வளவு வரைக்கும் ஒரு கிரகத்தை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம், ஒரு நட்சத்திரத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், அந்த அளவுக்கு நம்மளால ஒரு பலனை விரிவா விளக்கமா சொல்ல முடியுங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. அதனால இதுவரைக்கும் நம்ம ஏதாவது படிச்சிருந்தா கூட அதை ஒரு நிமிஷம் ஓவர கட்டி வச்சிடலாம். அதுக்காக மனத்துக்குன்னு அர்த்தம் இல்லை. அதையும் பயன்படுத்துங்க. இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல உரைச்சு போட்டு அதை சேர்த்துக்கங்க. கான்பிடண்டா என்ன சொல்ல முடியும். ஒரு 1 இயர் பின்னால நீங்க பழைய பாடத்தை சொல்லவே மாட்டீங்க. ரொம்ப வேகமா படிச்சீங்கன்னா அடுத்த வாரமே சொல்ல மாட்டீங்க. இது ரொம்ப எளிமையாகவும் பிரச்சனையை தொடரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாதர் வந்து பரம்பரை ஜோசியம் சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கும் காசு வாங்கினது இல்லை, சும்மா ஒரு காப்பியை கற்றுக்கிட்டாரு. இந்த சந்திரனை கற்றுக்கிட்டு முதல்ல அவருக்காக சொல்றேன். எப்படிலாம் வந்து ஈஸியா சொல்ல முடியும் அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்க காரணம் வந்து எங்க ஃபாதர். எப்படின்னா அவர் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜாதகம் பார்ப்பாருங்க. அந்த 2 மணி நேரத்துல கடைசி ஒரு ஜூஸ் சொல்லுவார். இது வரைக்கும் நான் சொன்ன ஜோதிடத்துடைய பலன் என்ன அப்படின்னா இது இப்படி இந்த சுருக்கத்தை தான் இந்த வரைக்கும் ஒரு விடிவா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சுருக்கத்தோட மொத்த நிமிஷமே 3 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கும். அவங்க போன மட்டும் கேட்பேன், ஏப்பா இந்த 3 நிமிஷத்தை மட்டும் சொல்றீங்க, முதல்ல சொல்லிக்கலாம்னா இதுதான் தொழில் ரகசியமாப்பா போ அப்படின்னு நம்மளால அவர் அந்த தொழில் ரகசியத்தை கற்றுக் கொடுக்கல. அப்பதான் கற்றுக் கொடுத்தாரு. எப்படின்னா 2 மணி நேரம் நான் கதை சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் மண்டையாட்டம் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசி சுருக்க முடியாது மண்டையாட்டம் மட்டும் சொன்னேன். எப்படி வேலை அவளுக்கு அதுதான் வந்தாலும் தெரியுமா தெரியாதா? அதனால அவன் ஒரு நல்ல சேர்ந்து போயிடுவான். இந்த மண்டையாட்டத்தை எதுக்கு நோட் பண்றதுக்கு இந்த 2,000 மணி நேரம் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு பலகீனம் பாருங்க. ஏன் பெருசா போர்டு போட்டு பண்ணலைன்னா வந்தவன் பிரச்சனை சொல்லாத வரைக்கும் போர்டு போடக்கூடாதுப்பா. சொல்ல முடியறது இல்லை, மணிக்கணக்கா பண்ணிடுறோம். பொழுதுபோக்கு பண்றோம், வந்தவங்க பெருசா போயிடுறாங்க. கத்துக்கிட்ட வித்தையும் மறக்க முடியல, யார்கிட்டயும் சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா அந்த ஒரு அவசியோட விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லணும். சுந்தரநாடிய என்னெல்லாம் சொல்ல முடியுது. இதோட மூலம் வந்து என்னோட குருநாதர் ஆன்மீகம் மறைந்த குருராம் என்ன சொல்ல நடிக்கிறதா நாம ஏதாவது செய்யணும், ஜோதிடத்திற்கு ஏதாவது செய்யணும். அதனோட அடிப்படையில் என்னுடைய கேஎஸ்கே அப்படிங்கிற மானசீக குருநாதருடைய தத்துவங்கள் நிறைய படிச்சேன், நிறைய தாக்கமாச்சு. அந்த தத்துவங்கள் வந்து ஆளுங்கரையும் ரொம்ப அசைச்சு பார்த்துருச்சு. அந்த ஆளுங்கரையில முழுசு சக்சஸா இருக்குமா அப்படின்னா 100% வெற்றி, அது எந்த தோல்வியும் இல்லை. ஆனா ரொம்ப கஷ்டம். கணக்கு போட்டு கொண்டு வரணுங்களுக்கு கஷ்டம் பண்றது.
அதை ஈஸியஸ்டா பண்ண முடியுமா அப்படிங்கறத எடுத்து நம்ம படிச்ச அறிவியையும் பயன்படுத்தி நாடிக்கிழமை நூலையும் எடுத்து கிரகச்சேர்க்கத்தை எடுத்து இந்த ஒரு 10 ஒன்னா இணைச்சு நான் ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணேன். அந்த ஃபார்முலா முழு வடிவம் தான் சந்திரனிங்கிற பேர்ல இப்ப உங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை சொல்லாத வரைக்கும் ஜோசியுடைய வெற்றி இல்லை. எதுக்கு வந்திருக்கிறாங்க, இதான் விஷயம், இதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி 2 வழியில 2 நிமிஷத்துல சொல்லிட முடியும். அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம்னு நீங்க எவ்வளவு நேரம் பேசலாம் உங்களுக்கு போர் அடிக்காது. அதுக்கு தான் இந்த சிந்தனையை படிக்க போறோம். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்துல போகுங்கிற வரைக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஒவ்வொரு ஜோசியம் படிக்கிறவங்களும் இன்னைக்கு சந்திரன் எங்க போயிட்டு இருக்காரு, இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்காரு, அதுல மாற்றம் இல்லை இல்லையா. முதல்ல சிம்மத்துல போறாருங்கிறது மைண்ட்ல மறக்கக்கூடாது. முதல்ல ஆனா எடுத்தவனே பூரம் 3ஆம் பாதம் 2ஆம் பாதம் சொல்ல வேண்டாம். சிம்மத்துல உறுதியா போறாருன்னு ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுக்கடுத்து பூரத்துல போறாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கடுத்து இன்னும் டெப்தா போனா பூரம் 2ல போயிட்டு இருக்காருங்கிற வரைக்கும் தெரிஞ்ச சந்தோஷம். 3ல போயிட்டு இருக்காரு இன்னும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதை முடிக்கல 144 டிகிரி 20 வேலையில போயிட்டு இருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதான் டெப்த். சிம்மத்துல போறாருங்கிறது தான் அடிப்படை. அதை தாண்டி சிம்மத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, தோத்து போயிடுவோம். சிம்மத்துல தான் இருக்காருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாம ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு சொல்ல தெரியும். அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டோம்னா கண்டிப்பா நம்ம செஞ்சிடும். என்ன சம்பவத்தை இந்த கிரகம் சொல்ல வருது, எல்லாம் நமக்கு தூண்டுவிக்குதுன்னு சொல்ல முடியும். அதான் இதோடைய இந்த பாடத்துறை மொத்த அடிப்படை தத்துவமே. அதுக்கு முன்பு ஒரு நம்ம இது வரைக்கும் படிச்ச அடிப்படையில ஒரு 1 hour சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாமே சிலபஸ் கொடுப்பதான ஏன் இப்ப கொடுக்கல அப்படின்னா, ஒரு மணி நேரம் நம்ம சப்ஜெக்ட் பத்தி என்னென்ன படிக்கப்படும் படிச்சது பின்னால அதை வாங்கிக்கலாம். இப்ப நமக்கு இது வரைக்கும் எப்படி படிச்சிருக்கோம், 9 கிரகம் படிச்சிருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த 9 கிரகத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறோம்னா, ஒளி கிரகங்கள் பிரிக்கிறோம். ஒளி கிரகங்கள் சூரியன் சந்திரன் ஒளி கிரகங்கள். நட்சத்திர கிரகங்கள் சொல்லிக்கலாம். நட்சத்திர கிரகம்னா சூரியன் சந்திரன் தான். இவங்க அனுமதி இல்லாம எந்த பலனுமே ஜாதகர் அடைய மாட்டார். அதுக்கடுத்து ஒளி கிரகங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இல்லாம 2 பேர் இருக்கிறாங்க. 2 மறைக்கக்கூடிய கிரகங்கள் இருட்டு கிரகங்கள் சொல்லக்கூடியது ராகு கேது, நிழல் கிரகங்கள் பேர். உங்களுக்கு புக்ல சிலபஸ் இருக்கும், எழுத வேண்டியதில்லை. 2 நட்சத்திர கிரகங்கள் 2 நிழல் கிரகங்கள் போக மிச்சம் இருக்க 5 பேரும் பஞ்சபுர கிரகங்கள் பேர். இந்த 5 பேர் தான் நம்மளை ஆட்டி படைக்கிறாங்க. இந்த பேர் பழந்தர வெளியாகிறாங்க. சூரியன் சொந்தமும் பழந்தர தயாராகிறாங்க. ராகு கடைசியா தயாராகிறாங்க. இந்த 5 பேரும் தரவங்கிட்ட இருந்து வாங்கி நமக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது ராகு சம்பந்தப்பட்டுனா தடுக்கிறாங்க, சம்பந்தப்படல தடுக்க மாட்டாங்க. இது கிரகத்தை பத்தி நம்மளுடைய அடிப்படை. அப்ப எப்பெல்லாம் நம்ம ஜாதகத்துல ராகுகள் வருதோ, ராகுகள் இருக்குதோ, அப்பெல்லாம் நம்ம ஒரு கடுமையான தடையை சந்திக்க போறது மாற்று கருத்தே கிடையாது. யோசிக்காம சொல்லலாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்காருன்னா ராகுகள் தான். ஒரு கண்டத்தை சந்திக்க போறா ராகுகள் தான். பிரச்சனை வந்தா ராகுகள் தான். அப்போ ஒரு ராகுகள் இல்லாத ஒரு பிரச்சனை, அதாவது நிழல் இல்லாத பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு முடிவு தெரியும். வரலாம் 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு தெரியும். கிரகத்துடைய பார்வைங்கிறது அட்லீஸ்ட் பராசரமானுடைய என்ன பார்வையோ அதே பார்வை தான். சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் 7வது பார்வை மட்டும்தான் இருக்குது. சனி 3, 7, 10, குரு 5, 7, 9, செவ்வாய் 4, 7 அதே பார்வை தான். ராகுகளுக்கு என்ன வித்தியாசம்னா, ராகுகள் 1, 3, 11 கட்டுப்படுத்தும். பார்க்குதா இல்லையாங்கிறத நம்ம நோக்கல. கட்டுப்படுத்தும்னா அவங்க இல்லாம நம்மளோட வேலை செய்யாது. அவங்க அனுமதிக்கணும். அவங்க அனுமதிக்கிற வாய்ப்புகள் இல்லை. 1, 3, 11 கட்டுப்படுத்தும் அப்படின்னு புக்ல. ராகுகளுக்கு பார்வை இருக்கா இல்லையா நீங்க எல்லாம் படிச்சுட்டு கொண்டதில்லை. அந்த 1ஆம் பாவம் தான் நின்ற வீட்டில இருந்து 1ஆம் பாவம் ராகுகள் தான் நின்ற இடத்திலிருந்து 1, 3, 11 கட்டுப்படுத்தும் அப்படின்னு தெளிவாக தான் போதும். இதான் கிரகத்துடைய பார்வை. பாதகங்கிறது சிற வீட்டுக்கு 11, சிற வீட்டுக்கு 9, உபயத்துக்கு 7 அப்படிங்களா. பராசரில் என்ன அடிப்படை அதே சொல்லிட்டு ஒரு அடிப்படை மட்டும் படிச்சுட்டா போதுங்க. பாதகமா சரத்துக்கு 11, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. எல்லா ராசிக்குமே அஷ்டமம் அப்படிங்கிறதா போதும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். நான் சொன்ன இந்த மேல சொன்ன அடிப்படை இருக்கீங்களா, நட்சத்திரம் 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள். இந்த 9 கிரகத்தை 3ஆ பிரிக்கிறோம். கிரகம்
நட்சத்திர கிரகம், நிழல் கிரகம் 3ஆ பிரிக்கிறோம். அதுக்கடுத்து கிரகத்துடைய பார்வை, அதுக்கடுத்து கிரகத்துடைய ஆட்சி உச்சங்கள். மேசத்துல சூரியன் உச்சம், அது நேர் 7வது வீட்டுல நீச்சம், துலாத்துல நீச்சம். ரிஷபத்துல சந்திரன் உச்சம், நேர் 7வது விருச்சத்துல நீச்சம். நம்ம பராசர படிக்கிற அதே உச்ச நீச்சம் தான், மாட்டுறது. ராகு உச்ச நீச்ச வீடுகள்லாம் பார்க்கறது இல்லை சார். ராகு விருச்சத்திலையா, ரிஷபத்திலையா, கும்பத்திலே கிடந்தாங்க. பராசர சொல்லப்பட்ட அதே தான். ராகு எந்த வீட்லயும் உச்சமாகாது, நீசம் ஆகாதுங்கிறது தான் படப்பிடிக்க போறோம். தசபுத்தி படம்லாம் வேண்டியது இல்லையா? நம்ம இந்த சந்திரனிலேயே எதையுமே வேணான்னு ஒதுக்குறதே இல்லைங்க. லக்கணம் தேவையா? தேவை. தசாபதி தேவையா? தேவை. கோச்சரம் தேவையா? தேவை. அதெல்லாம் எந்த அளவுக்கு உள்ள சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஷார்ப்பா நாக்கு கீழே இருக்கிற கேள்வி சொல்ல முடியுங்க. இல்லைனாலும் பிரச்சனை சொல்லிடலாம், பசிக்குதுங்கிற சொல்லிருக்கலாம், என்ன சாப்பிட்டா திருப்தியா இருப்பாங்க சொல்றது தசாபுத்தி லக்கணம் தான் சொல்லுவோம். வந்திருக்கவனுக்கு கல்யாணம் இல்லைங்கிறத சொல்லிக்கலாம். அவன் என்ன மாதிரி கல்யாணத்தை விரும்புறான்னு பொழுது அடுத்தாதான் தேவை. நான் உங்களுக்கு போன் பண்ணவங்களுக்கு தான் சொல்லியிருப்பேன், நீங்க ஏதாவது ஜாதகம் பார்த்தா அது வரும்போது ஜாதகத்தை எடுத்துவாங்க. நம்ம கிளாஸ் நடத்தும் போது அவங்க இந்த கேள்வி தான் வந்துட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு. இது ஒரு ஈஸியஸ்டா சிம்பிளா இருக்க ஒரு கேள்வி. அது ஒரு பேப்பர்ல உங்க ஜாதகத்தை எழுதி உங்க கேள்வி எழுதுங்க கீழே. எனக்கு கொடுக்கணும் அதை. ஓகே, அதாவது எப்படின்னா உங்க ஜாதகம் உங்க மனத்தோடைய கேள்வியை குறிக்காட்டுதா இல்லையா அப்படிங்கிற உங்களுக்கு புரியுறது தான், எனக்கு புரியுது. ஏன்னா நான் ஆல்ரெடி யோசிச்சுட்டு ஓகே பிளீஸ் அப்படின்னு வச்சிருக்க விஷயம். உங்க ஜாதகமே உங்க கேள்வியை சுட்டி காமிச்சுக்கிட்டா காமிக்கிறீங்க. உங்களுக்கு வேற கேள்வி தோணிருக்கலாம்ல, ஏன் இந்த கேள்வி தோணுச்சு? நிறைய கேள்வி இருக்கலாம். ஒருத்தர் கண்ணு வச்சிருக்கலாம், அதுலயே இருக்க மாட்டாரு. வர வர ஃபுல்லா கல்யாணம் பத்தி யோசிச்சிருக்கலாம், ஃபுல்லா கட்டுமான எழுதிருக்கலாம். இந்த கேள்வியே ஜோசியத்தை போகும்போது ஏன் இந்த கேள்வி தோணுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரகம் தான் காரணம் அப்படி புரியுதுதான் ஜாதகம் எழுதுவாங்க. இல்லை ஒரு கேள்வி எழுதிருக்கீங்க, அந்த கேள்விக்கு கிரகம் காரணம் தான், பதிலுக்கும் கிரகமே காரணம். கேள்விக்கு கிரகம் காரணம் இல்லைன்னா பதிலுக்கு கிரகம் காரணம் இல்லை. கிரகம் பதில் சொல்லாது. எந்த கேள்வியும் ஒரு கிரகம் சுட்டி காட்டுதோ அந்த கிரகமே பதில் சொல்லவும் வரும். எந்த கிரகம் கேள்வியை சுட்டி காட்டுதோ அந்த கிரகமே பதில் சொல்வதற்கு கூட நிற்கும். வேற எந்த கிரகம் பதில் சொல்ல கூட வராது. கேள்வியை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் தான் பதிலையை சுட்டி காட்டுறதுக்கு வரும். இது இதுதான் சம்பவத்தை சொல்லப்படுற விஷயம். அப்ப கிரகத்தை நம்ம படிக்க போது மொத்தம் 6 விதமா படிக்க போறோம். முதல் விதத்துல முதல் தத்துவம் காரகத்துவம் அப்படிங்கிற விஷயம்.